நான் ரசத்துக்கு மீன் வறுவல் அடித்து பூந்து விளாசுங்க என்ன அப்படியே இப்போ மௌனமாக சாப்பிட்றீங்க. ருசித்து சாப்பிட்றோம். கடகெல்லாம் சாப்பிட்டா அவர் சாப்பாடுக்கு என்ன மரியாதை? தேவன் செஞ்சதுக்கு என்ன அப்போ அர்த்தமா? அதுக்குள்ளே ஒரு மீன் காலி பண்ணிட்டேன். வெறும் மண்டை தான் இருக்குது. அதிகம் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். காஞ்சனா சாப்பாடை நீ காலி பண்ணிட்ட. தேவையான சாப்பாடு அப்படியே வச்சுருக்கே. சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ணும், மீன் அதிகமாக சாப்பிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான விருந்துங்க. நம்ம வந்து பீச்சுக்கு போவோம், டேமுக்கு போவோம். நீங்கள் பார்த்துப்பீங்க கொடிவேரி அணை இதெல்லாம் போனோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் பொரிச்சு விற்பாங்க, ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இது நான் பிடிச்ச வந்த மீன் தான், ஜிலேபி பெரிய மீன். இதை வந்து வெளியில் உள்ள ஸ்டைல்லே நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலா போட்டு சூப்பராக பொரிச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் மசாலான்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பீச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே தூவி விட்டுருவாங்க, சீக்ரெட் மசாலான்னு சொல்லுவாங்க. சரிங்க, இது என்னென்ன போடுறீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இப்போ தேவயானி சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் விஷயமே. அவங்க சீக்ரெட் மசாலா வந்து அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து கல் உப்பு தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். பூண்டு ரசம், கார்லிக் ரசம், அதுவும் அவங்க தான் வச்சாங்க இன்றைக்கி. அதை நாங்கள் வீடியோ போடல. இப்போது மீன் பொரிச்சதுக்கு ரசம் சூப்பராக இருக்கும் இல்லையா, அப்படி தேவயானிக்கு பெரிய மீனாக வச்சுருவோம். இங்கே ஒரு மீனை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஆளுக்கு 3 மீன் சாப்பிட்ருமா? பச்சை மிளகா பாருங்கள், ஒரு பச்சை மிளகா. ஒரு சீக்ரெட் மசாலா போடலாமா? பாருங்க, சும்மா லைட்டாக தூவிடணும், சூப்பராக இருக்கும். வெங்காயம் வச்சுக்கலாமா? ஆனியன் ஸ்லைஸ். ஓகே, வாசனையாக இருக்குது தேவயானி. ரசத்துக்கு மீன் வறுவல் செம்மையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ரசம், வெறியும் ரசம். செம பசியாக இருக்குது. தேவயானி செஞ்ச மீனை வந்து சாப்பிடணும். எப்போ சாப்பிடலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே.
எப்படிப்பா இருக்கு மீன்? மீன் வந்து செமையாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மசாலா ஒன்று போட்டிருக்கேன், சீக்ரெட் மசாலா, அல்டிமேட். நிஜமான எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. சீக்ரெட் மசாலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெளியே சொல்லிட்டீங்க. நம்மளை பார்த்து நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கடற்கரையில் போய் சாப்பிடும்போது சீக்கிரம் மசாலா என்னென்ன போகிறேன்னு கேளுங்க, சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி மதிப்பு விட்ருவாங்க. அப்படியே இந்த மீனை தூக்கி உள்ளே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி ஆஹா ஓஹோ செம. உள்ள போய் முள்ளு குதிச்சு. மீனில் செம சதை இருக்குல்லப்பா. ம், முள்ளு கம்மியாக தான் இருக்கு. பெரிய மீன் இல்லை. நான் ரசத்துக்கு மீன் வறுவல் அடித்து பூந்து விளாசுங்க. என்ன அப்படியே மௌனமாக சாப்பிட்றீங்க? ருசித்து சாப்பிட்றோம். கடகெல்லாம் சாப்பிட்டா அவர் சாப்பாடுக்கு என்ன மரியாதை? தேவன் செஞ்சதுக்கு என்ன அப்போ அர்த்தமா? இதே மீன் தான் ஜிலேபி. பாண்டிச்சேரியில் போய் தென்னந்தோப்பு இருந்து போனோம்ல, சாப்பிட்டோம்ல, 150 ரூபா சொன்னாங்க மீன். அப்புறம் கேன்சல் பண்ணிட்டோம். நானே பிடிச்ச வீட்டை சாப்பிட்றேன், நீங்கள் என்ன கொடுக்குறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே ஒரு மீன் காலி பண்ணிட்டேன். வெறும் மண்டை தான் இருக்குது. அதையும் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். காஞ்சனா அப்பா எப்படி மண்டை விடும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஜிலேபி மண்டை, கேட்கவே வேணாம். பச்சை மிளகா சாப்பிட தேவையானி கட கட கடன்னு சாப்பாடெல்லாம் கரையாயிடும். அப்போ மீன் ருசியாக இல்லைன்னு சொல்கிறீங்க இன்டெரக்டாக? எல்லாமே கரையாயிடும். ஊற்றுப்பா ரசம். ரசத்துக்கு மீனா இல்லை மீனுக்கு ரசமானு தெரியல. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது ரெண்டுமே. தேவன் செஞ்சது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்.
சாப்பாடை நீ காலி பண்ணிட்ட, தேவையான சாப்பாடு அப்படியே வச்சுருக்கே. சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ணும், மீன் அதிகமாக சாப்பிடணும். முள்ள கூட விட மாட்டாரப்பா இவரு. நிறைய பேருக்கு ஜிலேபி மண்டையை பிடிக்கும், ஒரு சில ஆளுக்கு பிடிக்காது. கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஜிலேபி மண்டை ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நீ மீன் மண்டை சைக்கோவாச்சே. அப்படி சொல்லக்கூடாது, மீன் மண்டை சைக்கோ அப்படிதான் சொல்லணும். இப்போ மண்டையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. அடிச்சோம் ஜிலேபி மண்டை. மீதி மண்டையெல்லாம் இப்படி சாப்பிட மாட்டேப்பா. மீதி மண்டையெல்லாம் இப்படிலாம் சாப்பிட மாட்டேன். எல்லா மண்டையும் தான் சாப்பிடுவாரு. ஜிலேபி மண்டைன்னு கிடையாது, எல்லா மீன் மண்டையும். ஆனால் ஜிலேபி மண்டை எல்லாத்த விட ஜிலேபி மண்டை சூப்பராக இருக்கும். காலி காலி. நானும் காலி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பொறுமையாக வச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ பொறுமையாக சாப்பிடுவோம். செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பர் வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டு முடியதுக்குள்ளே நீங்கள் போய் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.